என் தங்கமே, மிக பெரிய துரோகம் ஒன்று உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்கின்ற இந்த கேவலமான ஜென்மம்தான் அதை செய்கிறது. யாரென்று உனக்கு சொல்லிவிட உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நீ நினைக்கலாம், நீ உண்மையில் தெய்வம்தானா? உண்மையில் தெய்வத்தின் வார்த்தைகளைத்தான் தாங்கி வருகிறாயா? ஒருவரை கேவலமான ஜென்மம் என்று நீ சொல்லுகிறாயே என்று நீ கேட்கலாம். நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ சொல்கின்ற விஷயங்களை. என் குழந்தையே, என்னவென்று உன் அம்மா நான் சொல்லத்தானே வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை, நீ கண்கலங்கி நின்றதை நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் அறிவேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். இனி என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இவை எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நேரங்களையும் என்னவென்று நான் வகுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலம், எப்பொழுதும் தெய்வம் உனக்கு நல்லதை நடத்த வருகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு பிரச்சனை உன்னை சுற்றி உருவாகி கொண்டே இருக்கின்றது. ஒரு சோதனை எப்பொழுதும் உன்னோடு நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி என்ன காரணம் இதற்கெல்லாம் இருக்க முடியும்? எப்படி இதுவெல்லாம் என் பிள்ளைக்கு மட்டும் சாத்தியமாகவில்லை? ஏன் தொடர்ந்து பிரச்சனைகள் வருகிறது என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் நேரம்தான் உன்னை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளை என்னவென்று நான் கண்டுகொண்டேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை உனக்கு செய்துவிட்டு, இவ்வளவு பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்துவிட்டு, ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் தெரியாதது போல இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் ஒருவரால் நடக்க முடியுமா? ஒருவரின் கண்ணீரை கண்டும், ஒருவரின் வேதனையை கண்டும் இன்னொருவரால் ரசிக்க முடியும் என்றால் அவர்களை கேவலமான ஜென்மம் என்று சொல்லாமல் இந்த வராகி வேறு எப்படி அவர்களை வர்ணிக்க முடியும்? இப்பொழுதாவது அம்மாவினுடைய வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டாயானால், நான் பேச வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்பதனை நீ கடைசி வரையிலும் நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்பாய். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து அதிலிருந்து நீ கட்டாயமாக உனக்குரிய ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை இனி என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நினைத்து கலங்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகியானவள் எந்த நேரமும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது உனக்கு நான் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியாக கொடுப்பேன். எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்கும் நேரம் அதை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துவிட்டு சென்றுவிட முடியாது. அதனை அவ்வளவு சுலபமாக கடந்து விட முடியாது. இது எல்லாமும் எதை நடத்துகிறது, எதை கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் உனக்காக உடன் வருகின்ற இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான மிகப்பெரிய வெற்றி என்ற ஒன்று உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வருகின்ற பொழுது என்றுமே உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். சந்தோஷத்தை என்னவென்று உணரும் இந்த நேரம் இந்த வராகியானவள் இந்த ஜென்மத்தை உனக்கு அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன்.
இவர்களை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுக்க உன் தோள்மேல் கை போட்டு நின்று கொண்டே உனக்கு துரோகங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். பல துரோகங்களையும் பல வேதனைகளையும் உனக்கு கொடுத்து மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி நிற்கும் இவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை அதிகமான வேதனைக்கு தள்ளிவிட்டு கொண்டிருப்பவர்கள் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதாவது தான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிகவும் லேசானதாக உனக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்று அர்த்தம். அடிக்கடி உன்னை நான் தேடி வருகிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை ஒன்று மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு உனக்கான ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் முடித்து வைக்கப் போகிறது என்று அர்த்தம். அதனால்தான் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நான் கொடுத்துவிட எண்ணுகிறேன். சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட எண்ணுகின்றேன். உன் தாயானவள் சொல்லும் விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் நீ உன்னை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும். எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ தயங்கக்கூடாது. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உனக்கான நேரங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். எது நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறிவிட தயாராக இருக்கிறதோ அது எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாகத்தான் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளுமே நான் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன் முன்னால் வந்து நிற்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற தீமைகளையும் உன்னை தேடி வருகின்ற இது போன்ற துரோகங்களையும் அடையாளம் கண்டு கொண்ட பிறகு அதை உனக்கு நான் சொல்லாமல் ஒருபோதும் இருந்துவிட முடியாது. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். அவை அத்தனையில் இருந்தும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுக்கும் தெய்வம் இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் அவ்வளவு எளிதாக கலங்கிவிடக்கூடாது. எந்த இடத்திலும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நீ நிச்சயமாக நின்றுவிடக்கூடாது. கடந்து வந்த பாதைகள் உனக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? பல இடைஞ்சல்களும் பல வேதனைகளும் பல சோதனைகளும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி கடந்து தான் செல்ல வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொன்னவர் அவர். என் குழந்தையே, அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை நீ மறக்கலாமா? அவ்வளவு பாடங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த இந்த பாதைகள் உனக்கு சொல்லி தந்திருக்கிறதல்லவா? அதனால் இனி ஒருபோதும் மறக்காதே இது உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களை. அப்படி நீ தெரிந்து கொண்ட பிறகும் உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடித்தான் ஒருவர் வருகிறார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாயம் இல்லாமல் தன்னுடைய தேவைக்கு மட்டுமே இன்று ஒவ்வொருவரும் யாரையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆதாயம் இல்லாமல் யாரையும் இங்கு தேடுவதும் கிடையாது. நிச்சயமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் இந்த இடத்தில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு எதிர்பார்த்த எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்த பிறகு இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும்
நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நீ ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்காதே. எதிர்பார்த்த நேரத்தில் எதுவும் சட்டென்று முடிந்து விடாது. ஆனால் அது முடியவில்லை என்பதற்காக ஒரு பொழுதும் முயற்சியை நீ கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்குள் இருக்கின்ற முயற்சியும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் உன்னை சுற்றியிருந்து உனக்கு காயங்களை கொடுக்கும் இந்த மனிதர்களை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஒரு முறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு மீண்டும் ஒன்றும் தெரியாதது போல இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மீண்டும் உன்னிடத்தில் எதுவும் தெரியாதது போல நாடகம் ஆடுகிறார்கள் என்றால் இதையெல்லாமுமே ஒரு பொழுதும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. இந்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் இது போன்ற நிலைகளில்தான் உனக்கு நடக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு எந்நாளும் நல்லதை நடத்தி கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகியானவள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு விஷயத்தை நான் உனக்கு அன்று நடத்தி செய்து உன்னை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தி இருக்கிறேன். யாரையும் அடையாளப்படுத்துகின்ற ஒரு குணம், எப்பேற்பட்ட மனிதர்களையும் யார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உனக்குள் இருப்பதை நினைத்து நானே மெய்சிலிர்த்து போயிருக்கின்றேன். எல்லாவற்றிலும் சரியாக கவனித்த என் பிள்ளை, இந்த ஒருவரின் விஷயத்தில் மட்டும் நீ எல்லாவற்றையும் கோட்டை விட்டதற்கான காரணத்தை தான் உன் அம்மா தேடிக்கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் இது போன்றெல்லாம் நடக்கக்கூடாது. இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த நேரமும் நல்லதை உருவாக்கும் இந்த காலம், இந்த வராகி உடனிருந்து அத்தனையையும் உனக்கு சொல்லித் தருவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் எதையுமே உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், நீ இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுதுகள் நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு தர வேண்டும் அல்லவா? யாரெல்லாமும் எதையெல்லாமும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரம் இவர்கள் உனக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? வேண்டும் என்றே உன்னை நோக்கி வருகின்ற வெற்றியை உனக்கு கிடைக்க விடாமல் செய்கின்றார்கள். வேண்டும் என்றே உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை முழுமையாக உனக்கு கிடைக்க விடாமல் செய்கின்றார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணர முடியாமல் உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ சரியாக ஒவ்வொன்றையும் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தருவது போல இனிமேல் எதுவும் அவ்வளவு சுலபமாக உனக்கு கிடைத்து விடாது. உண்மையான விஷயங்களை என்னவென்று உன்னால் அடையாளம் காண முடியாது. இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றும் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளைத்தான் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரமும் வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகியானவள் உன்னை சுற்றியிருந்து உனக்கு என்னவெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறாள் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா?
என்ன நடந்தாலும் நீ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ உறுதிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். உன்னால் முடியும் என்று நம்பு. உடனிருந்து உன்னை கேலியும் கிண்டலும் செய்கின்றவர்களும், நீ செய்யக்கூடிய காரியங்களுக்கு உனக்கு முட்டுக்கட்டையாக நிற்கக்கூடியவர்களும் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு உதவாதவர்கள் என்பதனை புரிந்து கொள். இவர்களால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. ஒருவரை ஒதுக்க நீ யோசிக்கின்றாய். ஆனால் இவர்கள் எவ்வளவு சுலபமாக உன்னை அவமானப்படுத்தி விடுகிறார்கள் என்று நினைத்து பார்த்தாயா? எவ்வளவு எளிதாக உனக்கு காயங்களை கொடுத்து விடுகிறார்கள் என்று யோசித்து பார்த்தாயா? உன்னை பற்றி கவலைப்படாத இவர்களுக்காக நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? என் குழந்தையே, எப்பொழுது ஒருவரால் நீ நிற்கின்ற இடத்தில் உனக்கு ஒரு மனக்கருத்து வேறுபாடோ ஒரு மனக்கசப்போ ஏற்படுகிறது என்றால், அந்த இடத்தில் உனக்கு அவமானம் ஏற்படுகிறது என்றால், உடனே அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகத்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களிடமிருந்து நீ நிச்சயமாக என்னவென்று ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து தேவையில்லாமல் இவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒருபோதும் நீ நினைத்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியாகத்தானே ஒவ்வொன்றும் நடக்கும். நான் முன்னால் நிற்கிறேன், நிற்காமல் போகின்றேன். எல்லாவற்றையும் நீ நின்று சமாளிக்கும்படி இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லத்தானே போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலுமே நாம் நமக்காக வாழ வேண்டும். எப்பேற்பட்ட மனிதர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நாம் நமக்குரிய வாழ்க்கையை நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. வராகி சொன்னது போல, சுயநலமான மனிதர்களும் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களும் சுற்றி இருந்து உன்னை வேதனைப்படுத்தும் இந்த மனிதர்களும் ஒருபொழுதும் உன்னை என்னவென்று கண்டுபிடித்து விட முடியாது. நீ உனக்குள் உன்னை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். யார் நினைத்தாலும் உன்னை அசைத்து விட முடியாது என்ற எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உன் அருகில் நெருங்க பயப்படத்தான் செய்வார்கள். உன் அருகில் நெருங்கி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்வதற்கு இவர்கள் பயந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் எப்பேற்பட்ட நிலைகளில் நான் இருந்தாலும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளைத்தான் தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியானவள் உடனிருந்து உன்னை கைகொடுத்து நல்வழிப்படுத்துவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதிலும் எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு வெற்றியையும் பேரானந்தத்தையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். தோள்மேல் கை போட்டு கொண்டே ஒருவரை சுலபமாக மனவேதனைப்படுத்துகின்ற மனிதர்கள் இனி உன் வாழ்க்கையில் தேவையில்லை என்றுதான் நான் சொல்கின்றேன். காரணமில்லாமல் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லதை நடத்த நான் வருகின்ற இந்த பொழுது இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றிலும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கின்ற இந்த பொழுது நீ எதையுமே எண்ணி கலங்காதே. அது போதும். உன்னை சுற்றி நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நேர்மையான பல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனையும் மறந்து விடாதே. வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்திய இந்த மனிதர்கள் இங்கு இருக்கும் வரை நீயும் உன் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டாய். அதனால் இவர்களை எல்லாம் ஒதுக்கு. தெய்வத்தை துணைகொள். தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொள். தெய்வம் ஒன்றே கதி என்று சரணாகதி அடைந்து விடு. நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு கவனமாகவே நடக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு வெற்றியே உறுதியாகட்டும்.
இந்த ஜென்மம் இனி உன் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கான பல சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி இருக்கின்றேன். நீயும் அதற்கான ஒவ்வொரு வேலைகளையும் சரியாக செய்து கொண்டே இரு. இவர்கள் யார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ எனக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலும் உனக்கு மிகப்பெரிய திருப்பங்கள் நடந்தே தீரும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.